ஹலோ அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மை பயா சீசன் 2ல் போன பாட்டில் ஜிமின்கிட்ட கத்திட்டு நீங்கள் தலையில் அடிபட்டு மயங்கிருப்பீங்க. ஜிமின் உங்களை தட்டி எழுப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் எழுந்திருக்கிற மாதிரி தெரில. அவனும் ரொம்ப பதறி போய் உங்கள மெய்டெல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மூஞ்சில் தண்ணியெல்லாம் தெளிச்சதும் நீங்கள் மெதுவாக அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜிமினை பார்க்கவே பிடிக்கல. அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. ஜிமினும் சரி இப்போ இருக்கிற மனநிலையில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு போயிடறான். இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போகுது. நீங்கள் எதுவுமே பேசுகிறது இல்லை, ஆனால் சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஜிமினா என்ன இவ எதையுமே நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, இன்னும் இப்படியே இருக்கிறா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை பார்க்க வரான். நீங்களும் எப்பவும் போல் சாப்பிட்டு அந்த பால்கனி சைட் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. பக்கத்தில் வந்த ஜிமின் அப்படியே உங்களை ஷோல்டரை டச் பண்ண வந்துட்டு எப்பவும் போல் டச் பண்ணாமல் அப்படியே கையை எடுத்துக்கிறான். நீங்கள் திரும்பி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நினைக்கிறீங்க. எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க ஹீரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. சரி ஏன் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு எதுவும் வேணும்னு தோணலை, அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, அப்போது நீங்கள் வந்துட்டு மனசை மாற்றிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்புகிறீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். என்ன நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம், எந்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதும் உடனே அவன் ரூம்குள்ளே போய் ஒரு லேப்டாப்பை தூக்கிட்டு வரான். அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறான். அதில் வந்துட்டு நீங்கள் இருந்த லொக்கேஷனில் ஒரு கேமரா இருந்திருக்கு. அதில் வந்து நீங்கள் புஷ் பண்ணதும் தயாங் கீழே விழுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் எவிடன்ஸ். நீங்கள் பிடிச்சி உங்கள் ஹஸ்பண்டை தள்ளியிருக்கீங்க. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு இப்போ இதில் என்ன இருக்குது புதுசாக, அதான் எனக்கே தெரியுமே, நானே போலீஸில் சரண்டர் ஆகிறேன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிங்க. வெயிட் அவசரப்படாது. அவன் அப்படி சொன்னதும் நீங்கள் இப்போ என்ன நீ புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அவன் இன்னொரு வீடியோ காட்டுறான். அதில் வந்துட்டு போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணுது ஒரு பாடி, அதை காட்டுறான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் மாதிரியே இருக்குது. நல்லா ஒத்து பார்க்குறீங்க. தயாங்கன்னு வாய் துடிக்குது. இல்லை இது நிஜம் இல்லை அப்படி சொல்கிறீங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலானாலும் அதுதான் உண்மை. இது தயாங்கோட பாடி தான், வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அவனை டெத் பாடியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போவாது ஒத்துக்கிறீங்களா உங்கள் தயாங் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே கோவமாக அவனை பார்க்குறீங்க. நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் அதாங்க உண்மை. அப்புறம் உங்களுக்கும் தயாங்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் அப்படியே தலையில் அடிச்சுட்டே அழுகுறீங்க. ஆமாம், அதுதான் நான் பண்ண தப்பு, என் புருஷனை நான் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் சரி இப்போ என் பசங்க அப்படின்னு சொல்லி அடுத்து நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் பசங்களை தான் நான் வந்துட்டு உன் கூடயே கூட்டிகிட்டு வந்துடலான்னு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்த போதே பசங்களை தேடினேன். பட் அவங்க இருந்த ரூமில் அவங்க இல்லை. உன் தம்பி தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன். உன் தம்பியும் அவன் பசங்களும் எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் நான் தேடிட்டு தான் இருக்கேன். கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட 3 பேத்தையும் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் 4 பேத்தையுமே நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல. அதோடு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. நீ இப்போ எதுக்கு ஒரு மாதிரி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி பைத்தியம் முடிச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இங்கே பாருங்கள், நான் உங்களையும் சரி உங்கள் பசங்களையும் நல்லா பார்த்துக்குவேன், என் பசங்களாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னதும் செம்ம காண்டாகி ஒருத்தன் டிவியை உடைக்க போகிறான். அப்போ மாமா அவசரப்படாதீங்க, பேசாமல் இருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அசிஸ்டண்ட்டும் பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. வேறு யாரெல்லாம் நம்ம தயாங் தான். டே யார் பிள்ளைங்களுக்கு எவன்டா அப்பன் அப்படின்னு இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் தள்ளி விட்டதில் தயாங் சாகலை. தயாங் வந்துட்டு இவங்க போட பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே அவனை மாதிரி ஒரு பாடியை ரெடி பண்ணி அவன் தான் அதை கிடைக்கிற மாதிரியும் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தயாங் தான் இறந்து போயிட்டான்னு நினச்சேன். தயாங் தலைமறைவாக இருக்கான். ஏன்னா உங்களை கண்டுபிடிக்கணும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பத்திரமா உங்கள் பிரதரையும் உங்கள் பசங்களையும் கூட்டிகிட்டு போய் தான் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கான் பத்திரமா. ஸோ உங்களை தான் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இத்தனை நாளாக தேடி, ஏன்னா ஜிமின் வந்து ஜாமர்லாம் வச்சனால தயாங்கால் டக்குன்னு உங்களை கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் அண்டர் கிரவுண்டில் இருக்கிறனால அவனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் அங்கே எந்த இடத்துல இருக்கீங்க அந்த மாதிரிலாம் அவன் பிஏ வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் ஒரு ஆள் செட் பண்ணி அவங்க மூலியமாக தான் இப்போ இதெல்லாம் பார்த்துட்ருக்கான். உங்களை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். சீக்கிரமே உங்களை காப்பாற்றணும், அதுக்கான நேரத்தை தான் பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஜிமின் வெளியே போனால் தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு செக்யூரிட்டி டைட் பண்ணி வச்சுருக்கான் ஜிமினும்.
இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி கத்திட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அப்படியே தயாங்க உங்களை தான் பார்த்துட்டு இருக்கா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. நீங்களும் அப்படியே போய் கட்டலில் ஜம்முன்னு உக்காந்துட்டு, ஜிமின் இப்போது வரைக்கும் நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் கூட தயாங்க ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு தான் நினச்சேன். என் ஹஸ்பண்ட் சாகலைங்கிறதுல நான் கன்ஃபார்மாக இருக்கேன். அதே மாதிரி இப்போது உறுதியே படுத்திட்டேன், என் புருஷன் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க வேகமாக. இதை பார்த்து தயாங்க்கும் சிரிப்போது, எப்படி இவ கண்டுபிடிச்சா நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இவங்க பார்த்து அவங்க பிரதருக்கு ரொம்ப ஷாக்கு. எப்படி அக்காவுக்கு மாமா உயிரோட இருக்க தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். எல்லாம் ஆர்வமாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு பார்த்துருக்கா. ஜிமினோ ஏய் என்ன பதட்டத்தில் லூஸ் ஆகிட்டே என்ன அப்படி சொல்லியா. அதெல்லாம் இல்லையே, நீ இவ்வளோ நேரம் சொன்னப்போ கூட எந்த வீடியோவோ காமிச்ச அப்போல்லாம் கூட எனக்கு டவுட்டில் தான் இருந்தேன், ஒரு வேளை நம்ம புருஷனுக்கு ஏதாவது ஆகிருக்குமோங்கிற பயம் இருந்துச்சு. பட் இப்போ நீ சொன்ன தெரியுமா, அதுக்கப்புறம் எனக்கு எந்த பயமும் இல்லை. அப்படின்னா என்ன அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு ஜிமினும் யோசிக்கிறான். எல்லாருமே அதே தான் யோசிக்கிறாங்க. அப்படி என்ன இவன் வாயிலே வளர்னா அப்படின்னு. என்ன நீ என்ன பேசினேன்னு உனக்கே புரியலையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமினும் ஒன்றும் புரியாமல் உங்களை பார்க்குறான். அதான் இப்போ சொன்னியே என் பிரதரையும் என்னோட பசங்களையும் இப்போ வரைக்கும் நல்லா கண்டுபிடிக்க முடியலன்னு. இன்னுமா புரியல? என் பிரதருக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு டேலண்டெல்லாம் கிடையாது. அவனவே நான் தான் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன். அவனால் என் பசங்களை ஹைட் பண்ணி இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறது முடியவே முடியாத காரியம்னா அக்கா என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாளேங்கிற மாதிரி தம்பி பார்க்க. தயாங்க உங்கள் அக்கா உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்னு. அட ஏமாம்மா நீங்கள் வேறு அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்களோ இப்போது நான் ஏன் சிரிச்சேன்னு உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் அப்போது உன் ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கான்னு சொல்ல வரியா அப்படின்னு. சொல்ல வரேனா, என் ஹஸ்பண்ட் உயிரோட தான் இருக்கான். அவன் தான் ஏதோ கோக்குமாக்கு வேலை பார்த்து அவன் பாடி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் நீங்கள் ஏதோ ஒரு பாடியை என் ஹஸ்பண்ட்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் பசங்களை நெருங்க கூட உங்களால் முடியல அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரே காரணம்தான், என் ஹஸ்பண்டால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த இடத்துல என்னை நீங்கள் இவ்வளோ நாள் வச்சுருந்துட்டீங்க, இனிமேல் வச்சுருக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. இந்நேரம் தயாங்க என்னை தேடிட்டு தான் இருப்பான். ஏதோ நீங்கள் ரொம்ப செக்யூரிட்டி வச்சுருக்கலாம், ஜாமர் வச்சுருக்கலாம், இங்கே சிக்னலே வராமல் கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் புருஷன் என்னை தேடி கண்டிப்பாக வருவான், என்னை இங்கேருந்து காப்பாற்றிட்டு போவான். ஸோ இனி நான் எந்த ஃபீலும் பண்ண மாட்டேன். என்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிகிட்டு போவான்னு காத்துட்ருக்க போகிறேன். நீங்கள் கூட தைரியமாக வெளியில் போகலாம் ஜிமின், நானாக ஓடி போக மாட்டேன். என் புருஷன் வந்து என்னை கூப்பிட்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜம்முன்னு உட்காரிங்க. ஜிமினோ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னுமா நீங்கள் அந்த இந்தியன் டிப்பிக்கல் ஒய்ஃப் மாதிரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான், அதுலலாம் இருந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஸ்டாப் ஆயிட்டு அப்படின்னு கத்துறீங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறான். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் என்னோடய லைஃப் அண்ட் கொஞ்சம் டிப்பிக்கலாக மாற்றினது நான் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் என் ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கலை. என்னோடய மெமரி லாஸ்னால் நான் என் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிட்டேன். பைத்தியக்காரத்தனமாக அவர் சொல்கிறத புரிஞ்சுக்காமல் கொஞ்ச நாள் இருந்துட்டேன். அது ஒன்று தான் நான் பண்ண தப்பு. என் புருஷனை மட்டும் நான் புரிஞ்சிட்டு இருந்திருந்தா எங்களுக்குள்ளே இப்போ இந்த நிலமை வந்திருக்காது. உங்களுக்கு இன்னுமா புரியல? எல்லோரும் சொல்வீங்க, நீங்கள் இப்போ சொன்னீங்களே டிப்பிக்கல் இந்தியன் ஒய்ஃப் கூட குடிச்சிட்டு வந்தாலும் இல்லை இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னா அவன் பின்னாடி தான் சுற்றுவாங்க. அந்த ஒரு கல்ச்சரில் வளர்ந்தவ தான் நானும். இருந்தாலும் எனக்கு இண்டிபெண்டன்னா எப்படி இருக்கணும்னு தெரியும். பட் என் புருஷன் ஒன்றும் எவ கூடையும் சுற்றலை, என்னை தண்ணி போட்டு வந்து அடிக்கவும் கிடையாது. என் மேலே அவன் பாசமாக தான் இருந்தான். அதை என் முட்டாள் மூளைக்கு தான் புரியாமையே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தயாங்க இப்போ தான் கொஞ்சம் ஸ்மைல் வருது. அப்பா என் பொண்டாட்டி என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா. கண்டிப்பாக செல்லும், நான் இதெல்லாம் காப்பாற்றுவேன். உன்னை நான் தேடி சீக்கிரமே வரேன்டி, அவன்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுவேண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா. நீ அந்த தைரியத்தோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே அங்கே ஃபுட்டு பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்றீங்க. ஜிம்மினும் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கா. என்ன பார்க்குறீங்க? எப்படியும் என் ஹஸ்பண்ட் வரும்போது நான் இங்கேருந்து போகணும்ல, அதுக்கு எனக்கு தெம்பு வேணாம், அதான் சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்கள் அங்கேயே அப்படியே நின்று என்னை முறைச்சி பார்த்து உங்கள் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார், போங்க போய் இன்னும் எப்படிலாம் செக்யூரிட்டி டைட் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிங்க. பட் எதுவுமே வேஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் என் புருஷன் வருவான், கண்டிப்பாக வருவான். ஜிமினும் அது கனவுல கூட நடக்காது, நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான். சரி எனக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்கு எப்போலேருந்து அவனை பிடிக்க ஆரம்பிச்சது? அப்போ நீங்கள் அவனை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது என்ன கேள்வி? ஒரு புருஷனை பொண்டாட்டிக்கு பிடிக்காதா? ஜிமின் நீங்கள் லவ்னா அதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
உங்களுக்கு என் மேலே இருக்கிறது லவ்வுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் உங்கள் மேலே வச்சதுக்கு பேர் லவ்வே கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு என் தம்பி மேலே இருக்கிறது ஒரு விதமான லவ், என் பசங்க மேலே இருக்கிறது ஒரு விதமான லவ், அதையும் தாண்டி என் புருஷன் மேலே நான் வச்சுருக்க லவ் அது வேறு. இதுக்கு பேரெல்லாம் வந்து எல்லாருமே என்னோடய தம்பி, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தைங்கிற ஒரு சுயநலம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி உங்கள் மேலே நான் வச்சது வந்து அந்த பாசம் வந்து அது எப்படி நான் சொல்கிறதுனே எனக்கு புரியலைங்க. அது ஒரு நன்றி உணர்ச்சின்னு கூட சொல்லலாம். அதுக்கு பேர் லவ்வுன்னு சொல்லி கேவலப்படுத்தாதீங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேங்க. ஏன்னா என்னை எல்லாருமே வந்துட்டு கைவிட்டாங்க, யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு நான் நினச்சி நிறைய நாள் வருந்திருக்கேன். அந்த டைமில் நீங்கள் எனக்கு எதையுமே எதிர்பார்க்காம நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இதோ இப்போ சொல்கிறேனே என் ஹஸ்பண்ட் அப்படின்னு, அவர் கூட என்னை புரிஞ்சுக்காமல் சம்டைம்ஸ் அப்போது நடந்த பிரச்சனை, அவர் என்னை புரிஞ்சுக்காமல் சில விஷயம் பண்ணனால தான் நான் அவரை விட்டு பிரிஞ்சேனே. அப்போது அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்க. அதெல்லாம் நினச்சி தான் நான் உங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினேன். அதையும் தாண்டி உங்கள் மேலே ஒரு மரியாதையும் மதிப்பும் வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் பண்ண வேலையினால் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மேலே எனக்கு இருந்தது லவ் கிடையாது, ஒரு மரியாதை, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் என் மேலே வச்சுருக்கிறதுக்கு பேர் லவ்வுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா ஒரு லவ்வுங்கிறது அடுத்தவங்களை இப்படி கஷ்டப்படுத்தாது, அதுவும் லவ் பண்ணுற பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்காது, லவ் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி போதும் நிறுத்துங்க, உங்ககிட்ட பேசினா நீங்கள் அப்படியே என்னை பிரெயின் வாஷ் பண்ண தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எங்கேயும் தப்பிக்க முடியாது, முடிஞ்சால் இந்த லைஃப்பை வாழ பழகிக்குங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடறான். நீங்கள் நான் ஏன்டா இதை வாழ பழகிக்கணும், வருவான்டா என் புருஷன் அப்படின்னு சொல்லி இன்னும் அதே இதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அப்போ நீங்கள் பெட்டில் பார்த்துருக்கீங்க, இப்போ யாரோ வந்து நிற்கிறாங்க, நீங்கள் ஜிம்மின்னு நினச்சிட்டு என்ன திரும்பவும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் அங்கே நின்றுட்டு இருந்தது ஜிம்மினோட அசிஸ்டன்ட். அவரை பார்த்ததும் நீங்கள் பாட்டுக்க இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காருன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவரோ உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் கொடுக்குறாரு, அது பட்டன் டைப்பு. இந்த ஃபோன் வச்சுக்கோங்க, இங்கேருந்து வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் சார். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, பிளான் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க போல் அப்படின்ட்டு. என்ன ஜிம்மின்னு சொன்னானா அந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி அப்படின்னு, என் புருஷன் வர வரைக்கும் நான் எங்கேயும் வர மாட்டேன். ஐயோ மேடம் புரிஞ்சுக்கோங்க, இது உங்கள் ஹஸ்பண்ட் தான் என்கிட்ட சொல்லி இப்படி செய்ய சொன்னார், எனக்கும் குடும்பம் இருக்குது மேடம், நானும் ஜிம்மின் சார் ஏதோ உங்களுக்கு லவ் பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் போது நீங்கள் அவரை விரும்பாத போது இதெல்லாம் தப்புன்னு எனக்கு புரியுது. நீங்களோ நம்பிக்கை இல்லாமல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்காதுன்னு எனக்கு தெரியும் மேடம், ஆனால் இதுதான் உண்மை, நீங்கள் நம்பி தான் ஆகணும். உங்களுக்கு டைம் இல்லை, இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் எப்படியும் ஜிம்மி நீங்கள் வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் வாங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கேட் எங்கே இருக்குன்னு ஓப்பன் பண்ணி விடுறேன், நீங்கள் போங்க. இது அண்டர் கிரவுண்ட், ஸோ வெளியில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, இங்கே என்ன இருக்குது அனிமல்னு கூட எனக்கு தெரியாது. பட் உங்களை தப்பிக்க வைக்கணும், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நான் கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணும், அவர் என்கிட்ட வந்து கேட்ட ஹெல்ப் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. எனக்கு நீங்கள் சிஸ்டர் மாதிரி அதை நினச்சி மட்டும்தான் பண்ணுறேன். என் வீட்லேயே பெண்கள் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது தப்புன்னு எனக்கு புரிஞ்சதுனால மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு அப்படியே போகிறீங்க. அவர் யார் கண்ணையும் படாமல் இங்கே கொஞ்சம் நேரம் வந்துட்டு யாருமே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டு தான் வந்திருப்பான். ஏன்னா அவன் வந்து ஜிம்மினுக்கு அடுத்தது அப்படிங்கிறனால எல்லாரும் அவன் பேச்சு கேட்பாங்க. ஸோ அவன் எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு உங்களை அப்படியே சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு போகிறான். எங்கடா இப்படி கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா அங்கே வந்துட்டு வால் மாதிரியே தான் இருக்குது. வந்து நின்றுட்டு பக்கத்தில் இருக்க செடிக்கு பின்னாடி ஏதோ பஸ்ஸர் மாதிரி இருக்குது, அதை வந்து ஆன் பண்ணுவோம். அப்படியே வந்துட்டு அந்த வாலே கேட் மாதிரி ஓப்பன் ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் நிறைய டைம் தேடி இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க, பட் உங்களுக்கு வால் மாதிரியே தெரியும். சரி இந்த பக்கம்லாம் காம்பவுண்ட் வால் தான் இருக்குது போல், கேட்டே காணமேன்னு நீங்கள் எப்போவுமே கேட் காணோம் அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரியுது, ஓ இந்த அளவுக்கு டெக்னிக்காக வேலை பார்த்துருக்கானு. அவர் உடனே அந்த ஃபோனையும் உங்கள் கையில் கொடுத்து, சரி நீ கிளம்புமா, இனி இங்கே நிற்காத, ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போ, இங்கே சிக்னலே கிடைக்காது, எப்படி நீ எவ்வளோ தூரம் ஓட முடியுதோ ஓடி அதுக்கு எங்கே சிக்னல் கிடைக்குதோ அங்கே போயிட்டு தயாங்க் ஃபோன் பண்ண. ஆனால் தயாங்க் சார் இந்நேரம் வந்திருப்பார், ஃபாரஸ்ட்டில் எங்கே இருக்காருன்னு தான் தெரில, ஸோ நீ வந்துட்டு கால் பண்ணி பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் அதோட சரின்னு சொல்லி வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீங்களும் என் கூட வந்துடுங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. நான் வரல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் மட்டும் இங்கே இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க, என்னை தப்பிக்க வச்சது தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு.
சாருக்கு நேரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அவர் கூட இருந்ததுக்காக, தெரியாமல் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் அவருக்கு பண்ணதுக்காக அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி வைக்கிறேன். நீங்களும் மனசு இல்லாமல் இருந்தாலும் வேறு வழியிலேன்னு போகிறீங்க. வெளியிலேயும் காட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கண்ணில் படாமல் ஒரு மரத்துக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சு போகிறீங்க. உங்களால் ஓடவே முடியல. இத்தனை நாளாக அந்த வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருந்து எங்கேயும் போகாமல் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு காலெல்லாம் பின்னுது. ஐயோ முடியலையே, எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஓடுறீங்க. ஓடி ஒரு இடத்துக்கிட்ட உங்களை ஒருத்தன் டக்குன்னு பார்த்துடுறான். நீங்கள் அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. அப்போ டக்குன்னு யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, தயாங் தான். உங்களுக்கு இப்போ தான் வந்து சிரிப்பே வருது. தயாங்னு எதுவும் சொல்ல வரீங்க, டக்குன்னு உங்கள் வாயை பற்றினா அப்படின்ட்டு இங்கே எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி தயாங் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வேறு பக்கம் கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கீங்க. ஒரு வழியாக 2 பேரும் மெயின் ரோட்டுக்கு வந்துடுறீங்க. தயாங் உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, சாரிடி இத்தனை நாளாக உன்னை வந்துட்டு நான் வந்து சீக்கிரமே காப்பாற்றணுன்னு தான் நினச்சேன், பட் லேட் ஆகிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் பரவாயில்ல, நான் பண்ணதை தப்பு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு மேலே கீழெல்லாம் பார்க்குறீங்க. ஆல்ரெடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க, நான் உங்களை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அதெல்லாம் இப்போ பேச முடியாது, ஜிம்மின்னு வரதுக்குள்ள நம்ம இங்கேருந்து கிளம்பணும், சரி வா போகலான்னு சொல்லி அங்கே ஒரு கார் அவன் ஸ்டாப் பண்ணி தான் வந்திருப்பான். அதில் அவங்களே உட்கார வச்சுட்டு அவனும் வந்து உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே வெளியில் போன ஜிம்மினுக்கு கரெக்டாக அவன் சொன்ன பிஏ சொன்ன மாதிரியே அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிருது இங்கே எல்லாம் நடக்குதுன்னு அவன் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ நீங்கள் போனதெல்லாம் பார்த்துட்டு உடனே அங்கே வரான். வந்து அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு உயிர் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி அவனை கிழிச்சு நேர தொங்க விட்டு வச்சுருக்கான். அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சுங்க, என்னையவே மீறி நீ எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், சார் நீங்கள் ரொம்ப நல்லவர், உங்களுக்கு இந்த கோவத்தினாலையும் நீங்கள் தேவையில்லாமல் இன்னொருத்தவனுக்கு பொண்டாட்டி மேலே வச்சுருக்க பாசத்தினாலையும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் தப்பு சார் அப்படின்னு. எது சரி எது தப்புன்னு நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இங்கேருந்து இப்போ தான் தப்பிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மினும் கரெக்டாக வரான். நீங்கள் தயாங்கோட காரில் போயிட்டுருக்கீங்க, எதுவும் பேசவே இல்லை, 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாகவே தான் இருக்கீங்க. கார் மூவ் ஆன கொஞ்ச நேரத்தில் ஜிம்மினும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறான். அப்படியே தயாங் காரை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி கரெக்டாக வந்துடுறான். தயாங் வந்துட்டு பார்த்துட்றான். அதை அப்படி இருந்தும் அவன் வேகமாக தான் போயிட்டுருக்கான். பின்னாடியே வேகமாக வந்த ஜிம்மினும் அவனுடைய காரால் தயாங் காரை எடுக்கும். ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் தடுமாறி தயாங் கொண்டு போய் அங்கே உள்ள ஒரு மரத்தில் சொருகிறான். 2 பேர் காரும் வேகமாக போனதுனால இடித்ததுனாலையும் தயாங்க்கு வந்து மண்டையிலேருந்து அப்படியே பிளட் வருது, அவனும் மயங்கிடறான். நீங்களும் இந்த சைடு 2 பேருமே சீட் பெல்ட் போட்டாதனால 2 பேர் மண்டையிலே அடிபட்டுது. நீங்களும் வந்து ஒரு சைடு அப்படியே மண்டையில் அடிபட்டு மயங்கிடுறீங்க. கரெக்டாக ஜிம்மின் அவனோட கார்லேருந்து இறங்கி வந்து தயாங்கை விட்டுட்டு உங்களை மட்டும் அப்படியே தூக்கிட்டு போயிடறான். வந்து தூக்குனவன், இனிமே இவளை விட மாட்டான்டா, எப்படி நீ என்கிட்டேருந்து காப்பாற்றுறேன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜிம்மினை பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.